Till date, we have seen no signs of BSNL or MTNL starting 4G services. And in fact, they've been losing customers to Jio, which is supported by the government, where the Prime Minister himself was a poster boy in the photos advertised. People who have a very different past are trying to put allegations. I would like to understand, sir, what is the reason why BSNL went into such a bad situation? Who are responsible for that? உலகத்திலேயே இரண்டாவது அதிக தொலைத்தொடர்பு பயனர்கள் கொண்ட நாடு இந்தியா. ஆனா இந்திய தொலைத்தொடர்போட பெருவாரியான ஆக்கிரமிப்பு தனியார்கள் கிட்ட தான் இருக்கா அல்லது கொடுக்கப்பட்டதா? पब्लिक सेक्टर जरूरी है तो प्राइवेट सेक्टर का भी भागीदारी उतनी ही आवश्यक है. So first of all, for those who have this question in your mind, which means are we selling away the lands? No, this infrastructure national monetization pipeline is talking about brownfield assets which need to be better monetized. இந்தியாவில் செல்லுலார் சேவை கொண்டு வரப்பட்டு அது வெறும் பணக்காரங்க மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் விலையை குறைச்சு எல்லாரும் உபயோகிக்க காரணமா இருந்தது பிஎஸ்என்எல். அது மட்டும் இல்லாம தொடங்கப்பட்ட சில வருடங்கள்லயே அரசாங்கத்துக்கு பல ஆயிரம் கோடிகள் வருவாய் ஈட்டி தந்தது பிஎஸ்என்எல். ஆனா இப்ப இருக்கிற பிஎஸ்என்எல் பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க? என்ன சிம் யூஸ் பண்றீங்க? தற்சமயம் ஜியோ நாட்டு பற்று இருக்கிறதுனால பிஎஸ்என்எல் பழைய பிஎஸ்என்எல் வச்சுட்டு இருக்கோம். பிஎஸ்என்எலோட சர்வீஸும் மற்ற பிரைவேட்டோட சர்வீஸும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிஎஸ்என்எல் 25, மற்றவங்க 75. எதனால பிஎஸ்என்எல் 25? யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். முன்ன நல்லா இருந்தது சார், இப்போ ஃபர்ஸ்ட் பிஎஸ்என்எல் சிக்னல் இல்லை சுத்தமாக. ஏர்டெல் ஓகே. பிஎஸ்என்எல் யூசர் ஃப்ரெண்ட்லி கிடையாது, ஆவரேஜா இருக்கு. ஐ டோன்ட் ஹேவ் எனி ரிக்ரெட்ஸ் ஆன் பிஎஸ்என்எல். இட் வாஸ் குட் ஆக்சுவலி. பார்த்துக்கலாம் சொல்லுவாங்க, நடக்கும் தான் சொல்லுவாங்க, தவிர்த்து ஸ்பீடாக நடக்குமான்னு தெரியாது. இது ப்ரைவேட்டாக இருந்தால் வித்தின் த மினிட் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இருந்தும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஸ்டில் வி பிலீவ் பப்ளிக் செக்டரில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை என்கரேஜ் பண்ணணும். They have got some kind of public interest, whereas private they will be interested only in making profit. பிரைவேட் கம்பெனி வந்து எப்பவுமே லாபம் தான் பார்ப்பாங்க, அதுக்காக பப்ளிக் கம்பெனி நஷ்டத்தையே பார்க்கணுமா? See, பிஸ்னஸை பார்க்கக்கூடாது ஆக்சுவலாக, பிகாஸ் இட்ஸ் அ சர்வீஸ். பீப்புள் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்ட். பிஎஸ்என்எல்ல வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி புதுசாக ஆரம்பிக்கும். நாற்று எடுத்து வேறு இடத்துல நடணும். இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்கும். மக்களுக்கு பிஎஸ்என்எல் மேல பல வகையான குறைகளும் குற்றச்சாட்டுகளும் இருக்குன்னு தெரியுது. ஆனா அதையெல்லாம் தாண்டி தனியார்கள் நுழைய விருப்பப்படாத இடங்கள்ல பிஎஸ்என்எல் மக்களுக்கு என்னவா இருக்குன்னு நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீலகிரி மாவட்டத்துல குறைந்தபட்சம் 300 நபர்கள் வசிக்கக்கூடிய கிராமங்களுக்கும் பிஎஸ்என்எல் தன்னுடைய சேவையை கொடுத்துட்டு இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் நாங்கள் போராடி இங்கே ஒரு டவர் வேணும், எங்களுக்கு தொலைத்தொடர்பு தகவல் தொடர்பெல்லாம் சரியாக இல்லைங்கும் போது பிஎஸ்என்எல் தான் முன் வந்து செஞ்சாங்க. வேறு ப்ரைவேட்டில் தனியார் துறையோ யாரோ இந்த பகுதியோ ரிமோட்டாக இருக்குது, இந்த ரோடு மோசம் அது மோசம் இது மோசம், பொருள்களை கொண்டு போய் சேர்த்து நம்ம டவர் போட முடியாதுங்கிறத அவங்களாம் விலகி போனாங்க. 2002ஆம் ஆண்டு தான் பிஎஸ்என்எல் சேவையை கொடுக்க ஆரம்பித்தாங்க. 2004ஆம் ஆண்டிலேயே ஒரு 2 வருட காலத்திற்குள்ளாலேயே இந்த பக்காசுரன் மலை என்று சொல்லக்கூடிய இந்த கிராமத்தில் பிஎஸ்என்எல் ஒரு மிகப்பெரிய டவரை போட்டது. அந்த டவரை போட்டதுங்கிறது ஒரு சாதாரணமான வேலையாக நம்ம பார்த்துட முடியாது. ஏதோ நம்ம டவுனுக்குள்ளார சிட்டிக்குள்ளார போடுற மாதிரி ஒரு பில்டிங் மேலே டவர் ஏற்றுற மாதிரி ஏற்பாடெல்லாம் கிடையாது. இந்த இடத்துக்கு போக்குவரத்து வசதி கிடையாது, எதுவும் கிடையாது. இது நம்ம பார்க்குறது ஒரு கிராமம். அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பக்காசுரன் மலையை சுற்றி இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு இந்த மொபைல் சேவை என்பது கிடைத்திருக்கு. அது வரைக்கும் தொலைபேசியை உபயோகப்படுத்தாத மக்கள் எல்லாரும் கூட அந்த மொபைல் தொலைபேசியை பயன்படுத்துவதற்கு பிஎஸ்என்எல் என்று சொல்லக்கூடிய அந்த பொதுத்துறை நிறுவனம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு தான் காரணம்.
பிறந்து வளர்ந்தது தெக்குமாடா தான். 30 வருஷமாக பர்சல் ஓட்டுறேன். இதில் வந்து சரியான வசதி கிடையாது. பாலம் கிடையாது, தார் ரோடு கிடையாது, ஒரு சரியான வண்டி வசதி கிடையாது. சரிங்களா, 7 மணிக்கு மேலே எந்த பஸ்ஸு வசதியுமே கிடையாது. ஆனால் இந்த பிஎஸ்எல் டவர் இருக்கனால எங்களுக்கு எத்தனையோ ஊசு. ஒரு சொந்த பத்துக்களை பேசலாம், ஒரு நல்லதுகளில் பேசலாம். இப்போ கூகுளும் கூட நிறைய பேர் வச்சுருக்காங்க. பணத்தை வந்து அந்த பிஎஸ்எல் டவர் கிடைக்கிறதுனால அனுப்பிச்சி விட்றாங்க. பிஎஸ்என்எல்லே ஒன்றும் பண்ண முடியாதுங்க, எதுவுமே பண்ண முடியாதுங்க. நம்ம அர்ஜென்ட்டுக்கே ஒரு ஃபோன் பண்ண முடியாதுங்க. அங்கேருந்து ஒரு செய்தி, ஒரு சாவு செய்தியோ, திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லையோ, இங்கேருந்து நாம் அவுட்டுக்கு ஃபோன் பண்ண முடியாது, அவுட்டு வந்து வெளியே உள்ளே வராதுங்க. பிஎஸ்எல் டவர் கிடச்சதுமே டாக்டருக்கு ஃபோன் பண்ணுவாங்க, டாக்டரு கீழே ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்துருங்க. அப்போ நைட்டு 12 மணி நேரம் டாக்டர் வருவார், நானும் வருவேன். பர்சனல் டாக்டருக்கு இந்த வோடாஃபோன்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் செல்படி ஆகிறதில்ல. இப்போ ஜியோ போட்டிருக்காங்க, செல்படி ஆகிறதில்ல. எந்த டவருமே வந்து கிடைக்கிறதில்ல. ஆனால் இருந்தாலும் பிஎஸ்எல் டவர் எங்களை உயிர் கொடுத்து காப்பாற்றுது. ஹலோ ஹலோ, என் பேர் வந்து வரதராஜனுங்க. நான் வந்து இந்த தெங்குமாடா வில்லேஜில் இந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் வந்து கான்ட்ராக்ட் லேபராக ஒரு 24 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிங்கிறது ரோடு, பாலம் அதெல்லாம் இல்லை. பிஎஸ்என்எல்னுடைய சேவை மட்டும்தான் இந்த இடத்துல பயனுள்ளதாக இருக்குது. மற்ற அதர் ஆப்ரேட்டர்ஸ் இந்த இடத்துல வர்றதில்லை. அவங்க வந்து இந்த இடத்துல இந்த மக்களினுடைய தேவைகளை கருதி சேவைகள் செய்ய எந்த ஒரு நிறுவனமும் முன் வரல. 2000 ஸ்டார்ட் பண்ணது கேபிள் போட்டு படிப்படியாக 2001 இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து ஓப்பன் பண்ணாங்க. பிஎஸ்என்எல் வந்துங்க, அப்போ வந்துங்க எங்களுக்கு பிஎஸ்என்எல்ங்கிறது இங்கே போகணுங்கிறது யாருக்கும் தெரியாது. போகணுங்கிறது அபூர்வம். எங்களுக்கு போகணும் இருந்தால் பெரிய சந்தோஷம் தானுங்க. ஏதோ பிஎஸ்என்எல் போட்டாங்க, ஏதோ ஒரு நல்லது கெட்டது விசேஷம், ஏதோ காய்கறி விவசாய பொருளுக்கு, மற்றபடி ஒரு ரேட்டு நிலவரம் கேட்குறக்கு. இப்போ இல்லாட்டி ஒரு 100 ரூபா செலவு பண்ணி நம்ம கீழே போகணும், ஒரு நாள் பொழப்பு கிடணுங்க. அப்புறம் எங்களுக்கு இங்கே ஆணை தொந்தரவு, பண்ணி தொந்தரவுங்க வேறு. குழந்தைகளை படிக்கிறதுக்கு இங்கே படிப்பு வசதி கம்மிங்க. இப்போ வந்துங்க ஃபோன் வந்த கடைசியில் அந்த வழியெல்லாம் கொஞ்சம் நம்ம போக்குவரத்து செலவு இல்லைங்க. பிஎஸ்என்எல்ங்கும் போது தெங்குமாடாவில் வந்து எந்த நாலேஜும் இல்லாமல் இருந்தது. இந்த பிஎஸ்என்எல் வந்தக்கப்புறம் தான் ஓரளவுக்கு நம்ம இங்கே என்ன பண்ணுறாங்கிறது வெளி உலகம் தெரிஞ்சு, வெளி உலகம் வந்து என்ன பண்ணுதுங்கிறது இந்த பிஎஸ்என்எல் மூலியமாக தான் இங்கே தெரிஞ்சிச்சு. பிஎஸ்என்எல் பெஸ்ட்டு, அதுதான் டவர் கிடைக்கிது. படிப்புக்கு வந்து அவங்க ஸ்கூலில் வந்து குழந்தைக்கு போகிறதில்ல, எல்லாம் வீட்டிலே இருந்துக்கிறாங்க. செல்லு மூலமாக தான், பிஎஸ்என்எல் செல்லு மூலமாக தான் எல்லாம் படிச்சுக்குறாங்க. இங்கேருந்து நடந்து தெங்குமரடாவுக்கு போய் தெங்குமரடாவிலேருந்து கூட்டிகிட்டு வந்தால் தான் பிரசவம் பார்ப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, ஃபோன் இருக்கிறதுனால ஒரு ஃபோன் பண்ணால் அவங்க வந்துடுவாங்க, வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எங்களுக்கு வேலைக்கானாலும் சரி, ஒரு மாசமாக இருந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணு குழந்தை எடுக்கிற டைம் ஆனாலும் சரி, எதுக்குமே வந்து நம்ம அர்ஜென்ட்டுக்கு அந்த ஃபோன் இருந்தால் மட்டும்தான், பிஎஸ்என்எல் இருந்தால் மட்டும்தான் உதவியாக இருக்குது. வேற ஒன்றுமே வேண்டாம், பிஎஸ்என்எல் டவர் மட்டும்தான் போதும். பிஎஸ்என்எல் டவர் அதுதான் இந்த ஊருக்கு சௌகரியம். பிஎஸ்என்எல் வராமல் இருந்துச்சு அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? பிஎஸ்என்எல் இல்லாமல் இருக்கிறப்போ ஒன்றுமே எதோ என்னமோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி எப்படி இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லாத ஃபோனில் பேசிக்க ரொம்ப கஷ்டம், நினச்சி கூட பார்க்க முடியாது. பழைய காலத்தை பின்னோக்கி நாங்கள் போயிடுவோம். அரசுத்துறை சார்ந்த பார்த்து தான் கொஞ்சம் செயல்பட்டு இருக்குதுங்க. அது இல்லாட்டி இருக்க முடியாதுங்க, இருக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க, ஜனங்களும் இல்லை. இங்கே கிடைக்கல ஒன்றும் இல்லைன்னா ரொம்பவும் எப்படின்னா நம்ம ஆதிவாசின்னா அதுக்கு உண்மையாயிரும். ஓரளவுக்கு தெளிவாக இருக்கிறோன்னா அந்த இதெல்லாம் வந்தனால தான். உலக அளவுல பார்க்கும்போது இந்தியாவுடைய தொலைத்தொடர்பு சந்தை மிகவும் பறந்து விரிந்த ஒன்றா இருக்கு. 1995 மொபைல் சேவையில ஒரு புரட்சிகரமான மாற்றம் வந்தபோது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம்னு இங்கே ஒரு பொதுத்துறை நிறுவனம் இருந்தும் அப்போ இருந்த ஒன்றிய அரசாங்கம் தனியாருக்கு மட்டும்தான் அனுமதி அளித்தாங்க.
இப்போவும் பிஎஸ்என்எல் இங்கே இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களுக்கு எல்லாம் முன்னாடி தொடங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்என்எல் ஒரு பொதுத்துறை நிறுவனம். ஆனால் இன்னும் பிஎஸ்என்எல்ல 4G சேவை முறையாக கொடுக்கப்படலை. இதுக்கு காரணம் என்ன? பிஎஸ்என்எலுக்கு 4G வழங்குவதில் ஒரு கொள்கை ரீதியாக அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதற்கு என்ன காரணம்னா, தொலைத்தொடர்பு அந்த ஏரியாவில் இருக்கிற பிஸ்னஸ் தான். உலக அளவில் வந்து நீங்கள் டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் $2600 பில்லியன், இது இன்னும் சில ஆண்டுகளில் $3800 பில்லியன் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஏரியா. இந்த பிஸ்னஸ் ஏரியாக்குள்ள கார்ப்பரேட் நிதி மூலதனம் என்பது எல்லா நாடுகளுக்குள்ளும் வருது. சேவை என்பதற்கு பதிலாக ஒரு வர்த்தகம் என்பதாக மாற்று அரசாங்கம் நினைக்குது. கார்ப்பரேட் நிதி மூலதனம் அதை தான் விரும்புகிறது. அதை அரசாங்கம் கொள்கை ரீதியாக இங்கே அட்மிட் பண்ணிக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த 70,000 டவரில் 49,100 டவர் வந்து 4G கம்பேட்டபிலிட்டி. ஏன்னா ஒரு 1500 கோடி செலவு பண்ணாங்கன்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக இந்தியா முழுக்க நம்மளால் பிஎஸ்என்எல் 4G சேவை கொடுக்க முடியும். ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலும், தென் மாநிலங்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, சென்னை டெலிஃபோன்ஸு, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் பார்த்திங்கன்னா ஒரு 19,300 டவர் இருக்குது. அது 4G கம்பேட்டபிலிட்டி டவர்ஸ். இந்த 19,300 டவர்களையும் வெறும் 500 கோடி ரூபாய் செலவு செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களால இந்த மேற்கு மண்டலத்திலும் தென் மண்டலத்திலும் கொடுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த பகுதிகளில் தான் பிஎஸ்என்எல்லுடைய வருமானம் என்பது மிக அதிகமாக இருக்குது. அப்போ வெளிப்படையாக தெரிகிற விஷயம் என்ன சொன்னால், பிஎஸ்என்எல் 4Gக்குள்ளே வந்துருச்சுன்னா ஒரு மிகப்பெரிய காம்படிட்டராக மாறிடுவாங்க. தனியார் நிறுவனங்களை விட மிகப்பெரிய அளவுக்கு இவங்களுக்கு சந்தையில் வாய்ப்பு என்பது கிடைச்சிருங்கிறதுக்கான ஒரு அரசியல் அழுத்தம் தான் 4G கொடுக்காமல் இருப்பதற்கான ஒரு அடிப்படை காரணமாக நாம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் அப்படிங்கிற 6 லட்சம் கோடி மதிப்பிலான திட்டம் கடந்த செப்டம்பர் 2021 ஒன்றிய அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்டது. சுருக்கமாக விளக்கணும்னா, இந்திய பொதுத்துறைகளோட சொத்துக்கள், அதாவது மக்கள் வரிப்பணத்தில் உருவான சொத்துக்களை தனியாருக்கு அடுத்த 4 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு விடுவதன் மூலமாக கிடைக்கிற வருமானத்தை தேசிய நலனுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் பயன்படுத்த போகிறோம்னு சொல்கிறாங்க ஒன்றிய அரசாங்கம். இந்தியாவில் இதுவரை கட்டமைக்கப்பட்ட சாலைகளையும், விமான நிலையங்களையும், ரயில்வே தண்டவாளங்களையும், ஏன் பிஎஸ்என்எல் டவர்களையும் எதுக்காக தனியாருக்கு விற்கணும்? இந்த பிரிட்டிஷ் பிரதமர் மார்கரெட் தாட்சர் தனியார் மயத்தை பூத்துனாங்க பிரிட்டனில். அப்போ அவங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் ஏன் நிலக்கரியை தனியார் மயப்படுத்துறீங்க, ரயில்வே தனியார் மயப்படுத்துறீங்க, தபால் துறை தனியார் மயப்படுத்துறீங்க, என்ன காரணம் மேடம்னு கேட்டாங்க. அப்போ மார்கரெட் தாட்சர் சொன்னாங்க, அது பேர் தான் தாட்சரிசம். கவர்மெண்ட் ஹேஸ் நோ பிசினஸ் டு டூ பிசினஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்றாங்க. இந்திய அரசாங்கத்தில் இப்போது ஆள்பவர்கள் மீண்டும் தெளிவாக சொல்கிறார்கள், we will sell all the public sector, பொதுத்துறைகள்லாம் நாங்கள் விற்றுருவோன்றாங்க. அப்போ விற்கிறது இவங்க கொள்கையாக மாறிடுச்சு. பொதுத்துறை நிறுவனங்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கிற இந்த சேவைகள் மானிட்டைசேஷன் பைப்லைன் என்கிற முறையில் வந்து தனியாருக்கு போச்சுன்னு சொன்னால் அவர்கள் விற்கிற விலையில் தான் நாம் இந்த எல்லா சர்வீஸையும் வாங்க வேண்டிய நிலை என்பது உருவாகும். பிஎஸ்என்எல் லீஸு கொடுத்துற பிறகு பிஎஸ்என்எல் நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டவரை பயன்படுத்தணும்னா பிஎஸ்என்எல்லும் வாடகை கட்ட வேண்டும். பிஎஸ்என்எல் டவர் தனியாருக்கு போயிடும், சொந்த டவரு போய் வாடகை கட்டி தான் அதை பயன்படுத்தணும் என்ற நிலைமை ஏற்படும். அப்போ ஒரு நிறுவனத்தை வாண்டடாக நீங்கள் சிக் இண்டஸ்ட்ரியாக மாற்றுறீங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, விதை நெல்லை விற்று திங்குற ஒரு அவலம் ஒரு விவசாயிக்கு வரக்கூடாது. பிஎஸ்என்எல் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அந்த அவலங்கள் இந்த ஒன்றிய அரசால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது மோசடியானது, இது முற்றிலும் எதிர்க்கப்பட வேண்டியது. தனியார் மயத்தை மட்டுமே முன்னிறுத்தி இங்கே கொள்கைகள் வகுக்கப்படுது. அதுக்கான காரணமா தனியார் மயம்தான் போட்டியையும் வளர்ச்சியையும் கொண்டு வரும்னு சொல்லப்படுது. இதுல எது சரின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இந்தியாவில் தொலைத்தொடர்பு துறை கடந்து வந்த வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் தகவல் தொடர்பு சேவைகள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனால் நீங்களோ நானோ பயன்படுத்துறதுக்காக இல்லை. 1857 முதல் சுதந்திர போராட்டத்துக்கு பின்னால் மக்களோட எழுச்சியை வேகமாக அடக்கி ஒடுக்கிறதுக்காக பிரிட்டிஷ் ஆட்சி தகவல் தொடர்பு வசதிகளை வேகப்படுத்த முடிவு செஞ்சாங்க. எழுச்சி நடக்கிற இடத்த சீக்கிரமாக தெரிஞ்சுக்க அது உதவி செய்யும்னு நினச்சாங்க. அப்போ இருந்து 28 வருஷங்களுக்கு அப்புறம் தான் தொலைத்தொடர்பு சேவையை மக்களும் பயன்படுத்தும் விதமாக இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட் 1885 கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனாலும் தொழிற்புரட்சிக்கு பிறகு தான் தொலைத்தொடர்பு துறை வேகமாக வளர தொடங்கிச்சு. விடுதலைக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஏராளமான வளர்ச்சியை இந்த துறை சந்திச்சிருக்கு. 1986 MTNLங்கிற பேரில் ஒரு நிறுவனத்தை தொடங்கி டெல்லியிலையும் மும்பையிலையும் சேவை தரப்பட்டுச்சு. அப்போது இது தனியார் மயத்துக்கான பாதைன்னு எதிர்ப்பு எழுந்தும் அரசாங்கம் தன்னோட திட்டத்தை பற்றி எதையும் வெளிப்படையாக சொல்லலை.
1994 தொலைத்தொடர்பு சேவையில் தனியார் அனுமதிக்கும் கொள்கை கொண்டு வரப்பட்டுச்சு. அனுமதி கிடைச்ச ஒரு வருஷத்துலேயே ஏர்டெல் உட்பட 22 நிறுவனங்கள் தொலைத்தொடர்பு சேவையை கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த சேவை என்னென்னா, ஒரு நிமிஷத்துக்கு 16 ரூபாய் கட்டணம். வந்த அழைப்பை எடுத்து பேசினா நிமிஷத்துக்கு 8 ரூபாய் கட்டணம்னு தனியார்கள் வசூல் செஞ்சாங்க. தனியார் நிறுவனங்களால் எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லைங்கிறதால அரசாங்கமே ஒரு அலைபேசி சேவையை உருவாக்கிச்சு. அதுதான் நாம் இப்போ பயன்படுத்துகிற பிஎஸ்என்எல். 2002 தன்னோட அலைபேசி சேவையை தொடங்கின பிஎஸ்என்எல் சுமார் 40 கோடி சந்தாதாரங்கிற எண்ணிக்கையை எட்டுச்சு. லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகளை மக்களுக்கும் 10,000 கோடி வர லாபத்தை அரசுக்கும் கொடுத்துச்சு பிஎஸ்என்எல். ஃப்ரீ இன்கமிங், ஒன் ருபி காலிங்னு பல புரட்சிகரமான மாற்றங்களை பிஎஸ்என்எல் வழங்கிச்சு. அப்போ தான் தனியாரும் அதுக்கு போட்டியாக கட்டணங்களை குறைச்சி சேவையை நவீனப்படுத்தினாங்க. ஆனால் பிஎஸ்என்எலுக்கு தனியாரோட போட்டி போட வசதியாக நவீன தொழில்நுட்பங்களை பெற முடியாமல் அரசு தரப்புலேருந்தே தடைகள் வர தொடங்கிச்சு. அதோட உச்சம் 2016 ஜியோ வருகைன்னு சொல்லலாம். ஜியோ அறிமுகத்திலேயே 4G சேவையை கொடுத்தாங்க. ப்ரிடேட்ரி பிரைஸிங்கிற முறையில் விதிகளை தங்களுக்கு சாதகமாக வளர தொடங்கினாங்க. ஆனால் இப்போவும் பிஎஸ்என்எல் நிறுவனத்துக்கு சொந்தமாக இந்தியா முழுக்க 7 லட்சம் கிலோமீட்டருக்கு ஆப்டிக்ஸ் கேபிள் இருக்குது. மொத்த சொத்து மதிப்பு மட்டும் சுமார் 4 லட்சம் கோடின்னு சொல்லப்படுது. 4G மற்றும் 5G சேவைகள் கொடுக்க தொடங்கினா இப்போவும் பிஎஸ்என்எல் நம்பர் 1 நிறுவனமாக இயங்க தொடங்கும். பிஎஸ்என்எல்ல 2020ஆம் ஆண்டு விருப்ப ஓய்வு திட்டத்தின் மூலமாக 80,000 ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டாங்க. திடீர்னு 50% மேலே ஊழியர்களை வெளியேற்ற வேண்டிய காரணம் என்ன? பிஎஸ்என்எல் நல்லா இருக்கணும்னா ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பணும், விருப்ப ஓய்வு திட்டம் கொடுக்கணும் என்று முடிவெடுத்தார். இந்த 80,000 பேர் வெளியே போயிட்டாங்கன்னா சம்பள செலவு மிச்சமாகும். நாங்கள் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், பிஎஸ்என்எல் வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறோம். நீங்கள் 2020 ஜனவரியில் 80,000 பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. 2021 டிசம்பர் வரைக்குமே சம்பளம் மாதம் கொடுக்கப்படலை. ஒன்றுமே நடக்கலை. பிஎஸ்என்எலுக்கு அப்போ 80,000 பேர் சம்பளம் மிச்சம் தானே. அப்போ பிஎஸ்என்எல் இன்னைக்கு லாபமாக வந்திருக்கணும்ல, இன்னைக்கு நஷ்டத்தில் ஏன் போகுது? அப்போ அவங்க சொன்ன கணக்கு போய். பிஎஸ்என்எல்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது அதனுடைய செல்லுலார் சேவை தான். ஆனால் பிஎஸ்என்எல்ல அது மட்டும் இல்லை. பிஎஸ்என்எல்லுடைய ப்ராட்பேண்ட் சேவை மிகவும் லாபகரமானதாகவும் மக்களுக்கு சிறந்த சேவையும் கொடுத்துட்ருக்கு. ஆனால் 2020 விஆர்எஸ் வெளியேற்றத்தில் இங்கேயும் ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டாங்க. கான்ட்ராக்ட் ஊழியர்களாக திரும்ப கொண்டு வரப்பட்டாங்க. அவர்களுடைய சூழல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கே நாங்கள் போயிருந்தோம். அது காயில் பண்ணி இங்கே போடுங்க, அவங்க எடுத்து போடுவாங்க. அந்த எடுத்து காயில் பண்ணி போடுங்க. சரி அண்ணா, நான் ட்ரை பண்ணுறேண்ணா. அடிக்கிறேன், வருதான்னு பாருங்கண்ணா. இது 150 Mbps பிளான் கனெக்ஷனு. இது லோக்கல் நேஷ்னல் கால்ஸ் அன்லிமிட்டட் ஃப்ரீ. இது பார்த்திங்கன்னா ஒரு திருவள்ளூர் தாண்டி ஒரு 15 கிலோமீட்டரில் பாண்டூர் கிட்டே லைன் போகும், ஃபைபர் லைன். யார் கேட்டாலும் பிஎஸ்என்எல்னாவே மொபைல் நெட்ஒர்க் தான் நினச்சிட்டு இருக்காங்க. பிஎஸ்என்எல்லையும் ப்ராட்பேண்ட் இருக்குது, ஹை ஸ்பீட் ப்ராட்பேண்ட் இருக்குது. இதுலேயும் ஜிகாபைட் அளவுக்கு ஸ்பீட் கொடுக்க முடியும். ஃபைபர்ஸ் இருக்குது, அது இல்லாமல் ஏர் ஃபைபர்ஸ்லேயும் கொடுத்துட்ருக்காங்க. காப்பர்ஸ் இப்போது குறைச்சிட்டே வராங்க. எல்லா இடத்துலையும் காப்பர்ஸை ஃபைபராக மாற்றிட்டு வராங்க. ஃபைபர் போக முடியாத இடத்துல ஏர் ஃபைபர் கொண்டு போயிட்டுருக்காங்க. 2019 நாங்கள் உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா, அப்போது நாங்கள் ப்ராட்பேண்ட் பண்ணும்போது உள்ளே நிறைய எம்ப்ளாயீஸ் இருந்தாங்க. லைன்மேன் அந்த மாதிரி நிறைய எம்ப்ளாயீஸ் இருந்தாங்க, நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இப்போது அப்போதோடு இப்போ கம்பேர் பண்ணும்போது ஒரு எக்ஸ்சேஞ்சில் ஒரு ஆள் இருக்கிறது இப்போ பெரிய லெவலில் இருக்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்தளவுக்கு ஆள் குறைச்சிட்டாங்க. அப்போ இதிலிருந்து ஒன்று புரியுது. பிஎஸ்என்எல் மாதிரியான பொதுத்துறை நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையை தர முடியாதுங்கிற போலி பிம்பம் அரசாங்கத்தாலேயே முன்வைக்கப்படுது. ஆனால் இந்த சூழலுக்கு மத்தியிலும் ஒரு மாவட்டம் மட்டும் பிஎஸ்என்எலுக்கு அதிக வாடிக்கையாளர்களையும் வருமானத்தையும் அளிச்சிட்டு இருக்கு. நாகர்கோவில் தொலைத்தொடர்பு மாவட்டம் என்பது 1979 ஒரு 43 வருடங்களுக்கு முன்பாக திருநெல்வேலி தொலைத்தொடர்பு மாவட்டத்திலிருந்து பிரித்து உருவாக்கப்பட்டது. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும்
நாகர்கோவில் தொலைத்தொடர்பு மாவட்டம் இந்த பிஎஸ்என்எல் நிறுவனமாக இருக்கும்போது, அதற்கு முன்பாக டிஓடியாக இருக்கும்போதுமே மிகச் சிறப்பான சேவையை இந்த மாவட்ட மக்களுக்கு வழங்கி வருகின்றது. ஆகவே இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் 15,000 தரைவழி தொலைபேசி இணைப்புகள் இருக்கின்றன. ஏறத்தாழ 7 லட்சம் மொபைல் இணைப்புகள் இந்த மாவட்டத்தில் இருக்கின்றன. இந்த மாவட்டத்தினுடைய வருமானம் என்பது இன்றைக்கு ஏறத்தாழ 10 கோடி ரூபாய் வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. மாவட்டம் முழுதும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 மொபைல் டவர்கள் இருக்கின்றன. கேரளத்தை ஒட்டி இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாவட்டத்தினுடைய கல்வி வளர்ச்சி அதிகம். எனவே அரசு துறையை, பொதுத்துறையை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற மனப்பான்மை இங்கே உள்ள மக்களுக்கு இருக்கின்றது. பிஎஸ்எல் பரவாயில்ல, செல்லு பிஎஸ்என்எல் பரவாயில்ல. எனக்கு 2 செல் இருக்குது, 2ம் பிஎஸ்என்எல் தான் போட்டிருக்கேன். கவர்மெண்ட் உள்ள பைசா மக்களுக்காக சலுகை, மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தையும் நான் பேசப்பட்டே பண்ணுறீங்க, மக்களுக்கு சலுகைகளையும் வேஸ்ட் பண்ணுறீங்க, கவர்மெண்டோடைய பணத்தையும் வேஸ்ட் பண்ணுறீங்க, தனியார் கையில் கொடுத்துட்டு. பிஎஸ்என்எல் திருப்பி கொண்டு வரதான் நல்லது. இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அக்கறை என்பது இது நம்முடைய சொத்து என்கின்ற அந்த புரிதலும் அவர்களுடைய பார்வையும் இந்த பிஎஸ்என்எல் இந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய முன்னணியில் இருப்பதற்கான ஒரு முக்கியமான காரணமாக நாங்கள் கருதுகிறோம். 5G ஏலம் கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, மக்களுக்காக இயங்குகிற பொதுத்துறை நிறுவனம் உள்ளேயே நுழைய முடியாத போது சில பகாசுர தனியார் நிறுவனங்கள் தன்னுடைய நிறுவனங்களுக்கென ஒரு தனி வசதியாக 5G அலைக்கற்றைகளை பெற முடியுது. இப்போ தமிழ்நாட்டில் சென்னை, கோவை போன்ற நகரங்களில் 5G சேவை ஓரிரு இடங்களில் சோதனைக்காக விடப்பட்டிருக்கு. அங்கெல்லாம் 5G சேவையை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க? 5G இருந்தாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான டிவைசஸ்லாம் வேணும்னா எல்லாராலையும் 5G வந்து போர்ட்டபுளாக இருக்காது. மொபைலில் 5G தான் காட்டுது, சிக்னல் ஸ்ட்ரென்த்து ஃபுல் தான் காட்டுது. ஆனால் திடீர்னு நார்மலாக ஒரு க்ளோஸ் ரூம்லேயே எங்கேயோ போகும்போது பார்த்தோன்னா அது ரெண்டு சிக்னல் 2 கோடு தான் காட்டுது. பட் அப்படி இருக்கிறப்போ வந்து ஸ்பீட் எதுவுமே இருக்க மாதிரி தெரியல. 5G வந்து மோஸ்ட்லி ப்ரைவேட் செக்டர்ஸில் தான் இருக்குது. பப்ளிக் செக்டர்ஸில் ஏன் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன்? நோ ஐடியா. ஏன்னா நானே ப்ரைவேட் செக்டர் தான், ஸோ ஐ கேன் கமெண்ட் ஆன் தட். அவங்க வந்து சில இதெல்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணலான்னு பார்க்குறாங்க கவர்மெண்ட்டு. அதனால் இந்த டெலிகாம் செக்டரில் ப்ரைவேட்டைஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோது. அதனால் பிஎஸ்என்எல்க்கு அவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்கல. ரொம்ப ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி பண்ணி அது கிட்டத்தட்ட ஒரு மோனோபாலி மாதிரி ஆக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது பிஎஸ்என்எல் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. என்ன தான் பிஎஸ்என்எல் சிக்னல் நல்லா வந்துட்டு இருந்தாலும் பிஎஸ்என்எல் வந்து என்னை பொறுத்த நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சிக்னல் வந்து சுத்தமாக ப்ராப்ளம் வந்ததே கிடையாது. பப்ளிக் செக்டர்ஸ் எந்த ஒரு ஹைட் அண்ட் சீக் இல்லாமல் பண்ணுவாங்கன்னா ஐ வில் சப்போர்ட் பப்ளிக். தட் ஷுட் பி நோ ஹைட் அண்ட் சீக். ஏர்டெல் இவங்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் காட்டுறத விட பிஎஸ்என்எல் சிக்னல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்கேயுமே சிக்னல் இல்லாமல் இருந்ததே கிடையாது. ரொம்ப ரிமோட்டான ஏரியா வில்லேஜுக்கெலாம் போன போது கூட சிக்னல்லாம் பக்காவாக தான் இருந்துச்சு. கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட் வந்து யாருக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ப்ரைவேட் கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் இருக்குன்னு தோணுது எனக்கு. சப்போர்ட் பண்ணல, கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி தான் பிஎஸ்என்எல் நல்லா இருக்கும்ல. தொலைத்தொடர்பு துறையில் எந்த ஒரு கட்டமைப்பும் முன் அனுபவமும் இல்லாத ஜியோ, அதானி என்டர்பிரைசஸ் போன்ற நிறுவனங்களுக்கு தர்ற முன்னுரிமையும் சலுகைகளும் கூட தொலைத்தொடர்பு துறைக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதியும் இருக்கிற பிஎஸ்என்எலுக்கு தரப்படுறதில்லை. இப்படிப்பட்ட சூழலில் பிஎஸ்என்எல் ஏன் முக்கியம்? தொலைத்தொடர்பு துறையிலிருந்து பிஎஸ்என்எல் விலக்கப்படும்னா என்னதான் நடக்கும்? பிஎஸ்என்எல் இல்லைன்னா இந்த 3 நிறுவனங்கள் தங்களுக்குள் கார்டெல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், கூட்டு அமைத்து கொண்டு விலையை உயர்த்தி விடுவார். நீங்கள் நினைக்கலாம் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கே, இப்போ ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா பிஎஸ்என்எல் இருக்கு. பிஎஸ்என்எல் வெளியே போயிடுச்சுன்னா ஃப்ரீ எல்லாம் விலையை ஏற்றிடுவாங்க. கிராமப்புறங்களில் ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்தக்கூடியவங்க 100க்கு 63 பேர். அதுவே நகரங்களில் வந்தீங்கன்னா 100க்கு 135 பேர் ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்துகிறாங்க. தட் இஸ் டெலி டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ 5G வருகிற போது இவங்க எல்லாமே இந்த டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆயிடுவாங்க. இப்போ பிஎஸ்என்எல் 4Gவே கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில 5G வந்தால் என்ன ஆகும்? அநேகமாக ஒரு காற்றாற்று வெள்ளம் போல வருகிற இந்த டெக்னாலஜியில் பிஎஸ்என்எல்ங்கிற நிறுவனம், அரசுக்கு சொந்தமான நிறுவனம், அடிச்சுட்டு போவதற்கான வாய்ப்பு என்பது இருக்குது. நாங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேன். கொரோனா காலத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்த சேவையை, அரசு ஆஸ்பத்திரியில் கொடுத்த சேவையை வேற எந்த தனியார் ஆஸ்பத்திரியும் கொடுக்கல. கொடுத்தாங்க 7 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம் வாங்கிட்டு கொடுத்தாங்க. இலவசமாக சிறந்த சேவையை மக்களுக்கு கொடுத்தது இந்தியாவை பொறுத்தளவே அரசு ஆஸ்பத்திரிகள் தான். அதனால அரசு துறை இருக்க வேண்டும். வளர்ந்து வருகிற டெக்னாலஜி மக்களுக்கு பயன்படணும்னா ஒரு பொதுத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் அது வந்து மக்களுக்கு போய் சேரும். ஆகவே இந்த பொதுத்துறை நிறுவனம் என்பது நீடிக்க வேண்டும், வலுப்பட வேண்டும். இன்னைக்கு அடிப்படை தேவைகளில் ஒன்றா இணையதளம் மாறிடுச்சு. அப்போது இதில் அரசு துறை இல்லைன்னா இது வெறும் தனியார்களுக்கு இடையேயான போட்டியாக மாறி ஒடுக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு இணையத்தை வெறும் கனவாக மாற்றி, கல்வி, வணிகம் மாதிரியான எல்லா துறையிலையும் சமத்துவத்தை நிலைநாட்டுறதுக்கு பிஎஸ்என்எல்ங்கிற பொதுத்துறை வலுவோடு இருக்க வேண்டியது அவசியம்.
இந்த ஆவணப்படத்துக்காக நம்ம செஞ்ச பயணத்தில் தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா, இது வெறும் பிஎஸ்என்எல்ங்கிற ஒரு தனி நிறுவனத்தோட பிரச்சனை இல்லை, அங்கே வேலை செய்கிற ஊழியர்களோட பிரச்சனை மட்டும் இல்லை, இது இந்திய மக்களோட எதிர்காலத்தோட பிரச்சனை.